நீ நல்லா சாப்பிட்டு இருக்க, நான் இன்னும் சாப்பிடல. அமைச்சர் பார்த்திபன் குறித்து பரப்பப்பட்ட நெகட்டிவ் வீடியோ. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி, நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? ஏன் சார் சால்வ் பண்ணாங்க, அவ்வளவுதான். எனக்கு சீட் இல்லைன்னா தான் பிரச்சனை, பட் சீட் இருக்குன்னு சொல்றாங்க. இது பதிலும் சொல்லுங்க, அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு தப்பையே சொல்லாதீங்க, நிறைய சொல்லு, பயப்படாத. குறையும் சொல்லி நிறைய சொல்லு. வெளியான மீடியாவில் காட்டப்படாத மறுபக்கம். பக்ரீத் பண்டிகை மற்றும் தொடர் வார விடுமுறையை முன்னிட்டு சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட அதிக அளவில் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் நேரில் சென்று அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அமைச்சர் பார்த்திபன் பயணிகளிடம் அடாவடியாக பேசியதாக சில பிரபல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. குறிப்பாக பேருந்து தாமதம் குறித்து கேட்ட ஒரு இளைஞரிடம் அமைச்சர் பொறுப்பற்று பதிலளித்ததாகவும் மற்றொரு பயணியிடம் வாக்குவாதம் செய்ததாகவும் செய்திகள் பரப்பப்பட்டன. ஆனால் இது ஊடகங்களால் திரிக்கப்பட்ட ஒரு தவறான சித்தரிப்பு என்பது கள நிலவரங்கள் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. நீண்ட நேரமாக பேருந்துகளுக்காக காத்திருந்த பயணிகள் உடனடியாக கூடுதல் இருக்கை வசதிகளை அமைச்சர் ஏற்பாடு செய்துள்ளார். பேருந்து நேர தாமதம் மற்றும் இணைப்பு பேருந்துகள் இல்லாமை குறித்து குறை கூறிய பயணிகளிடம் அமைச்சர் மிகவும் பொறுமையாக பேசினார். உங்களுக்கு உள்ள புகார்கள் மற்றும் கோரிக்கைகளை முறைப்படி ஒரு மனுவாக எழுதி கொடுங்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். போக்குவரத்து துறையின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து பயணிகளுக்கு விளக்கிய அவர், உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள், அந்த குறைகளை நாங்கள் உடனடியாக நிறைகளாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று நேர்மறையான முறையில் உறுதியளித்தார். பண்டிகை கால கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு நள்ளிரவிலும் நேரில் வந்து ஆய்வு செய்த அமைச்சரின் இந்த நடவடிக்கையை சில ஊடகங்கள் வேண்டுமென்றே எதிர்மறையாக பதிவு செய்திருப்பதாக தற்போது பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.